ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. மோர் குழம்புல வடை போட்டு வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை குறைஞ்சது 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடைக்கு பருப்பு ஊறுறதுக்குள்ளே குழம்ப வைக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு என்னென்ன நம்ம சேர்த்து அரைக்கிறோன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, தேங்காய், ஜீரகம், கொஞ்சமாக கடலை மாவு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திங்ஸோடு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மசாலா வச்சு எப்படி மோர் குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. வானலியில் ஒரு கரண்டி, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காயும் போது கடுகு கொஞ்சம், ஜீரகம், வெந்தயம், அது பொரிகிறதுக்குள்ளே தாளிப்புக்கு உண்டான வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுறோம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கரைச்சிட்டு இதில் ஊற்றுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அது கொதி வர வரைக்கும் நம்ம மோர் குழம்புக்கு தேவையான மோர் எடுத்து கடைஞ்சிடலாம். மோரை பாருங்கள், 1 கிண்ணம் அளவுக்கு மோர் எடுத்துருக்குறேன். அதை மத்து வச்சு நல்லா கடையணும். ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர், இது கொதி வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து நம்ம லைட்டாக குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி, இந்த குழம்புக்கு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டால் போதும். இது லைட் எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும் மோர் குழம்பு. அப்புறம் அதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுரும். உப்பும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வரும்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற மோரை அதில் ஊற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிண்ண அளவுக்கு தயிர் எடுத்து அதை மோராக கடைஞ்சி இதில் ஊற்றுறோம். இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு அதிகமாக கொதிக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்குது. இதை நம்ம கழுவி மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்க போகிறோம். கடலைப்பருப்பை கழுவி எடுத்து மிக்சியில் போட்டாச்சு. நம்ம கொரகொரப்பாக தான் அரைக்க போகிறோம். இதில் தண்ணியை ஊற்ற வேண்டாம், அதில் இருக்க தண்ணியே போதும். காரத்துக்காண்டி ஒரு பச்சை மிளகாய் நம்ம கிள்ளி போடுறோம். அப்போ தான் குழந்தைங்க வாயில் அரைச்சா தான் குழந்தைங்க வாயில் கடிப்படாது, அவங்களுக்கு காரம் அதிகமாக தெரியாது. அதனால சேர்த்து அரைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கிறேன். இதை நம்ம வந்து வடைக்கு மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மாவை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். மாவுக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறோம், கருவேப்பிலை,
இது பருப்பு வடைங்கிறதுனால வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு வெங்காயமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு சைடில் வந்து நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். சூடாகிடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். கொஞ்சமாக மாவு போட்டு சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம இப்போ வடையை தட்டி வடையை ஃபஸ்ட்டு மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கிறோம். அது ஒன்று வேகிறதுக்குள்ளே நம்ம போட்டு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருட்டி இப்படி கையாலேயே தட்டி போடுறோம். ஃப்ளேமை சிம்மில் தான் வச்சுருக்கிறேன், இல்லாட்டா சீக்கிரமாக கருகிடும் வடை, அதனாலங்க. இப்போ நம்ம கரட்டி விட்ருவோம் வடையை. அதை கொஞ்சமாக வேகட்டும். பருப்பு வடை வேக கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது வரைக்கும் ஃப்ளேமை சிம்மில் தான் வச்சுக்கணும். நம்ம அதிகமாக ஆகணும்னா வடை சீக்கிரமாக கருகிடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால ஃப்ளேமை சிம்மில் வச்சு வடையை நம்ம வேக வைக்கிறோம். வடை வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். வடையை எடுத்த உடனே குழம்புல போடாமல் ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சுனாலும் குழம்புல போட்டால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடனே சூடாக குழம்புல போட்டிங்கன்னா வடை உடனே உதிர்ந்து போயிடும். அதனால் ஒரு 10 செகண்ட்ஸ் இப்போ இந்த குழம்புல நம்ம ரெடி பண்ண வடையை போடலாம். போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டே தனிதாங்க. இப்போ நமக்கு சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.